hello வணக்கம். Welcome to just Samayal. அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம மேகியை வச்சு எப்படி ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்கறதா இருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இந்த ஈவினிங் ஸ்நாக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய கடாயில் மேகியை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும் ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்காம தான் நான் மேகியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் மேகி பேக்கெட் 2 எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் 2 மேகி பேக்கெட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது 4 இருக்கிற மேகி பேக்கெட்டு. அதில் 2 மேகியை மட்டும் நான் நல்லா க்ரஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நான் கடாயில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நாம் நல்ல ட்ரை ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அந்த மேகி ஒரு பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நீங்கள் தீயை விட்டுடாதீங்க, அப்போ கசப்பு எடுத்துக்கும் இந்த ஸ்நாக்கில். அதனால் லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நல்ல பொடிசாக நறுக்கிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் துருவிய கேரட், 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி, சின்னதாக நறுக்கிய தக்காளி, 2 டேபிள் ஸ்பூனுக்கு மாதுளம் பழம் விதைங்க இருக்கு இல்லைங்களா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் நம்ம மேகி மசாலாவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். நான் ஒரு பேக்கெட் மசாலா தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப காரமாக இருக்குமோன்னு நான் நினச்சி ஒரு பேக்கெட் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 பேக்கெட் சேர்த்துக்கலாம். பிறகு ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சம் பழத்தையும் இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். பிறகு நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி சாஸையும் நான் இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த செஸ்வான் சாஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸையும் சேர்த்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான மேகி பேல் தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது நல்ல க்ரன்ச்சியாகவும் நம்ம பழம்லாம் சேர்த்துட்டுருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இது இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே கொஞ்சமாக நீங்கள் சேவ் கூட நீங்கள் இதில் தூவி விட்டுக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி இதை ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வச்சிட வேண்டாம். ஏன்னா நம்ம சாஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் சாகி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை செஞ்சுட்டு உடனே நீங்கள் அதை பரிமாறினீங்க அப்படின்னா நல்ல க்ரன்ச்சியாக டேஸ்டியாக சூப்பரான டேஸ்ட்டோடு இது இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.